அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்மை இந்த உலகத்திற்கு மிக அழகாக காட்டக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா முகம். இந்த முகத்தில் பிம்பிள்ஸ், பருக்கள், முகப்பருக்கள் வருவதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், ஏன் வருது, அதை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். முகத்தில் வரக்கூடிய பருட்கள், அதாவது பிம்பிள்ஸ் ஏன் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய உடலில் எண்ணெய் பசை அதிகபட்சமாக உற்பத்தியாகி அது அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸில் வியர்வை நாளங்களினுடைய துவாரங்களை எல்லாம் அடைத்து விடுவதனால் அந்த இடத்துல அடைபட்டு போய் அந்த இடத்துல கொப்பளம் வந்துடுது. அதுதான் இந்த பிம்பிள்ஸ் வருவதற்கு காரணம். அடுத்து இது இளம் வயதினருக்கு அதிகமாகவும் பெரியவர்களுக்கு குறைவாகவும் வரும். சரிங்களா? இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் அதிகபட்சமாக வரும். ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக வரும். அதே போல் அடைபட்டு போயிருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் அந்த வியர்வை நாளங்களை அடைத்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு. அடுத்து பாக்டீரியாஸ், அது ஆண்ட்ரஜன்ஸ் லெவல் ஹையாக இருக்கும், ஹையாக உற்பத்தி ஆகிறதுனால இது வரும். அதே போல் மாதவிடாய் காலங்கள், பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் இந்த பிம்பிள்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நாமளே நமக்கு உருவாக்கிக்குவோம். எப்படி? க்ரீம்கள், ஃபேஷியல் க்ரீம்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அது சில நேரங்களில் எப்படி அந்த எண்ணெய் பசை போய் அந்த வேலையை செய்யுதோ, அதே போல் இந்த க்ரீமுகள் போய் வேலையை செஞ்சு முகம் பூரா பருக்கள் வந்துடும், தொடர்ச்சியாக வரும். சினிமாவில், டிவி சீரியலில் இவங்கெல்லாம் நடிக்கிறவங்க தினமும் மேக்கப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவருடைய வேலை பலுவினால் அல்லது அந்த வேலைக்காக. அப்போ அவங்களுடைய ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் அதிகபட்சமாக இருக்கும். சரிங்களா? இதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முகத்தில் கொப்பளங்கள் ஏற்படும். அந்த கொப்பளங்களில் அரிப்பு, வலி, சீல் பிடிக்கிறது இருக்கும். அந்த பகுதி நல்லா செவந்து போயிடும். அடுத்து அந்த இடம் தழும்புகள் ஏற்படும். உடல் இந்த இதனால் சூடாயிரும். ஃபேஸில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஹீட்டு பரவிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நாம் சரி செய்வது, இதை எப்படி தவிர்ப்பது? முதல் விஷயம், அதிகபட்சமான எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கணும். அதிக க்ரீம்கள் இதெல்லாம் போடுவதை தவிர்க்கணும். அதாவது க்ரீம்கள் அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். சரிங்களா? அடுத்து முகத்தை 2 வேளையும் வாஷ் பண்ணணும். அதை மென்மையாக வச்சுக்கணும். அடுத்து நம்ம சோப்பு, க்ரீம்ஸு இது மாதிரி நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது நமக்கு ஏற்புடையதாக, நம்மளுடைய உடலுக்கு
ஏற்புடைய பொருளாக இருந்தால் அதை நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இல்லைன்னா அதை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். சரி, இதெல்லாம் தாண்டி வந்துருச்சு, இப்போ என்ன செய்வது? அதுக்குள்ளே தொடர்ந்து வருதுங்க சார், முகமெல்லாம் அப்படியே தழும்பாக வந்துடுது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் முகம் மிகவும் அழகாக மாறுவதற்கு உரிய மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதை வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 9176380403 என்ற எண்ணோடு தொடர்பு கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எழுதியோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தேவையான உரிய மருந்துகளை கூரியர் மூலமாக சர்வம் ஹெல்த் கேர்லேருந்து அனுப்பிச்சி தருவாங்க. ஹோமியோபதியில் நல்ல மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. பெரிபெரிஸ் அக்கிஃபோலியம், கேலண்டுலா அஃபிசினாலிஸ், தூஜா, காலிப்ரோம் போன்ற பல மருந்துகள் இதற்கு பயன்பாட்டில் இருக்குது. இது காமனான மெடிசன் தான் சொல்லுவது. உங்களுக்கு அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் மெடிசன்ஸு மாறுபடும். ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு முகப்பருக்கள் ஏற்பட்டால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.